ஹாய், திஸ் இஸ் ஜீவோ. வெல்கம் டு தமிழ்நாடு ட்ரேடிங் அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நாளைக்கு ஃபின்எஃப்டியோட எக்ஸ்பெரி. ஃபின்எஃப்டி, நெஃப்டி அண்ட் பேங்க் நெஃப்டியில் எப்படி ஒரு மொமெண்டம் ட்ரேட் ஐடென்டிஃபை பண்ணி ட்ரேட் பண்ணுறது, அதோட இம்பார்ட்டன்ட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்னங்கிறது இந்த வீடியோவில் கிளியராக பார்க்கலாம். இது என்னோட டெலிகிராம் சேனல், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கமெண்ட் செக்ஷன்லையும் பின் பண்ணுறேன். ஜாயின் பண்ணணும்னு விருப்பப்படுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. 3 நாள் லீவுக்கு அப்புறம் நாளைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது கேப் அப்பா கேப் டவுனானு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்லைட்டாக கேப் அப் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. கிஃப்ட் நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா கரண்ட்டாக இப்போது க்ளோசிங் ப்ரைஸ்லேருந்து 70 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸ்லைட் கேப் அப்பாக ஓப்பன் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி சினாரியோ இருக்குது. ஃபின்எஃப்டியோட லெவல்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி எஃப்ஐ டேட்டாஸும் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டும் செக் பண்ணிடலாம். எஃப்ஐ டேட்டாஸ், டிஐ டேட்டாஸ் பார்த்தீங்க அப்படின்னா எஃப்ஐஎஸ் வந்து கண்டினியூஸாக இந்த மந்த் ஃபுல்லாக செல்லிங்கில் இருந்தாங்க. ஃப்ரைடே அன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைமாக 1616 crores பையிங்கில் இருக்காங்க. டிஐஎஸ் பார்த்தீங்கன்னா 1556 கோடி பையிங்கில் இருக்காங்க. இது ரெண்டுமே கேஷ் மார்க்கெட் ரிப்போர்ட். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 21,500 ஸ்டாடல் இருக்குது, 21,300 புட் ரைட் ஹெவியாக இருக்குது, 21,700 கால் ரைட் ஓரளவுக்கு இருக்குது. புட் ரைட்டும் கால் ரைட்டும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது புட் ரைட் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது. ஃபின்எஃப்டி பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் லெவல்ஸ் மார்க் பண்ணிக்கோங்க. ஃபின்எஃப்டி பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக எது ஆக்ட் ஆகும் அப்படின்னா 21,320 ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகிட்டு இருந்துச்சு. ஒன்ஸ் அந்த ரெசிஸ்டன்ஸை டெசசிவாக பிரேக் பண்ணதுக்கப்புறம் அது சப்போர்ட் ஆக்ட் ஆகும். அழகாக சப்போர்ட் எடுத்துகிட்டு எகைன் ஐரை ஃபார்மேஷனில் இருக்குது. 21,300 to 320 ஸ்ட்ராங் சப்போர்ட் ஆக்ட் ஆகும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த டவுன் சைடில் வர ட்ரெண்ட் லைன் சப்போர்ட்டுமே கரெக்டாக அந்த 21,320 கிட்ட தான் வருது. அதனால் 21,320 ஃபின்எஃப்டிக்கு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கும். மைனர் சப்போர்ட்டாக எது இருக்கும் அப்படின்னா 21,420 இருக்கும். ரெசிஸ்டன்ஸை பார்க்கும்போது மைனர் ரெசிஸ்டன்ஸ் 21,550 இருக்கு. மேஜர் ரெசிஸ்டன்ஸ் எங்கே இருக்குன்னா 21,700 இருக்கு. இதுதான் ஃபின்எஃப்டியோட லெவல்ஸ். இதில் நம்ம எப்படி ஆப்ஷன் பையிங் பண்ணுறது அப்படின்னா கிளியராக 420 to 530 இந்த 100 பாயிண்ட்ஸ் ஜோனில் ஃபின்எஃப்டி ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு அப்படின்னா கன்சால்டேஷனில் ட்ரேட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஆப்ஷன் பையிங் அவாய்ட் பண்ணிடுறது பெஸ்ட்டாக இருக்கும். இன்கேஸ் ஸ்லைட் கேப் அப்போ ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகிட்டு 550க்கு மேலே ஃபின்எஃப்டி சப்ஸ்டெயின் ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு மினிமம் எஸ்எல் வச்சுட்டு அழகாக ஒரு கால் ஆப்ஷன் ட்ரேட் 620 ஃபர்ஸ்ட் டார்கெட், 680 to 700 செகண்ட் டார்கெட், அழகாக ஒரு கால் ஆப்ஷன் சைடு மொமெண்டம் ஐடென்டிஃபை பண்ணி ட்ரேட் பண்ண முடியும். இப்போ இருக்க க்ளோசிங் ப்ரைஸ் வச்சு புட் ஆப்ஷன் சைடில் பார்த்தீங்கன்னா கிளியராக புரிஞ்சுக்கோங்க. 21,420 கீழே ஃபர்ஸ்ட் பிரேக் ஆகிட்டு 420க்கு மேலே சப்ஸ்டெயின் பண்ண முடியாமல் எகைன் பிரேக் டவுன் ஆகும்போது என்ட்ரி எடுத்தால் தான் இந்த 320 வரைக்கும் அழகாக ஒரு புட் ஆப்ஷன் சைடு ஃபோக்கஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் புட் ஆப்ஷன் எங்கே ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்னா கேப் அப் ஆகி கண்டினியூஸாக ரேலியில் அப் சைடில் இருக்கும்போது எனி ரெசிஸ்டன்ஸ் 680 780 சப்ஸ்டெயின் பண்ண முடியாமல் ரிஜெக்ட் ஆகும்போது புட் ஆப்ஷன் ட்ரேட் எடுத்தால் 550 வரைக்கும் அழகாக இங்கே ஒரு புட் ஆப்ஷன் ட்ரேட் நம்ம ஃபோக்கஸ் பண்ண முடியும். இந்த 420 to 440 ஸ்ட்ராங் சப்போர்ட் மாதிரி இருக்கு. இன்கேஸ் இந்த இடத்துல ஃபால்ஸ் பிரேக் அவுட் கொடுத்துட்டு கூட இங்கே சப்ஸ்டெயின் பண்ணிட்டு போகலாம். ஒன்ஸ் பிரேக் அவுட் ஆகி சப்ஸ்டெயின் பண்ண முடியலனா தான் நீங்கள் புட் ஆப்ஷன் எடுக்கணும். அதனால இங்கே கூட நம்ம சப்போர்ட் எடுக்கும்போது கால் ஆப்ஷன் சைடு ஃபோக்கஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேட்டர்னில் இருக்கு. ஆல்மோஸ்ட் இந்த ட்ரெண்ட் லைன் ரிஜெக்ஷன், இங்கே ட்ரெண்ட் லைன் ரிஜெக்ஷன், இங்கே ட்ரெண்ட் லைன் ரிஜெக்ஷன். இன்கேஸ் ஸ்லைட் கேப் அப்போ ஓப்பன் பண்ணி கூட இந்த இடத்துல வந்து 400ல சப்போர்ட் எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஃபின்எஃப்டி பொறுத்த வரைக்கும் ஆப்ஷன் ப்ரீமியம் கால்குலேட் பண்ணிங்கன்னா 70 70 140 148 இருக்கு. நாளைக்கு ஓப்பன் ஆகும்போது மார்னிங் ஒரு 105 to 110ல ஓப்பன் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி சினாரியோ இருக்கு. நெக்ஸ்ட் பேங்க் நிஃப்டி. பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் லெவல்ஸ் மார்க் பண்ணிக்கோங்க. ஸ்ட்ராங் சப்போர்ட் ஆக்ட் ஆக போகிற இடம் வந்து 47,930. ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி தான் ஒன்ஸ் அந்த சப்போர்ட்டை பிரேக் ஆச்சுன்னா 200 வரைக்கும் போகணும்னு சொல்லியிருந்தோம். எக்ஸாக்டாக 200 வரைக்கும் போயிருக்கு.
இப்போ வந்து சப்போர்ட்டாக 47,930 சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் இப்போ சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். ஒன்ஸ் அது பிரேக் ஆனதான் 800 700க்கு போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்சைடில் பார்த்துட்டிங்க அப்படின்னா 48,250 ஒரு மைனர் ரெசிஸ்டன்ஸ் தான். ஒன்ஸ் இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் ஆச்சு அப்படின்னா 400 485 நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஸ்ட்ராங்கஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னா 48,650 இருக்குது. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பேங்க் நிஃப்டியில் பார்த்தாலும் 48,000 கால் ரேட் வந்து கொஞ்சம் அன்வைண்ட் ஆயிருக்கு. 48,500 தான் நெக்ஸ்ட் கால் ரேட் ஸ்ட்ராங்காக இருக்குது. பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் சேம் அதே சினாரியோ தான் ஃபின் நிஃப்டி மாதிரி. 47,930 பிலோ பிரேக் ஆகி சப்ஸ்டைன் ஆச்சு அப்படின்னா புட் ஆப்ஷன் சைடு இது வந்து ஒரு நல்ல ஒரு மொமெண்டம் ட்ரேடாக இருக்கும். பிரேக் ஆச்சுன்னா கால் ஆப்ஷன் சைடு பொறுத்த வரைக்கும் ரெண்டு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. மார்க்கெட் ஃப்ளாட்டோ கேப் அப்லேயே ஓப்பன் ஆச்சுன்னா திருப்பி இந்த லெவலில் சப்ஸ்டெயின் ஆகிட்டு எகைன் பிரேக் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இந்த மாதிரி பிரேக் ஆகும்போது இங்கே மினிமம் எஸ்எல் வச்சுட்டு கால் ஆப்ஷன் சைடில் 400 to 485 அழகாக ஒரு மொமெண்டம் ட்ரேடை கேட்ச் பண்ண முடியும். செகண்ட் சினாரியோ இந்த பேட்டர்னில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கனால இப்போ இந்த பேட்டர்னில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கனால சம்டைம்ஸ் மார்க்கெட்டில் இப்படி பிரேக் டவுன் ஆகிற மாதிரி காட்டிட்டு 48,000 வரை ரவுண்ட் நம்பர் சப்போர்ட் எடுத்துகிட்டு எகைன் இப்படி ட்ரெண்டாக போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதனால் 47,930 பிலோ வந்தால் தான் நம்ம அக்ரெசிவாக புட் ஆப்ஷன் சைடில் ட்ரேட் பண்ணோம். அது வரைக்கும் நம்ம கால் ஆப்ஷன் சைடில் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதான்னு பார்த்து வெயிட் பண்ணி சப்போர்ட் ரேஞ்சிலையோ இல்லை பிரேக் அவுட் ரேஞ்சிலோ கால் ஆப்ஷன் சைடை ஃபோக்கஸ் பண்ணி ட்ரேட் பண்ணணும். ஃப்ரைடேவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த 48,200 to 48,000 பியூர் கன்சால்டேஷன் ஜோன். சப்போர்ட் ரேஞ்சில் வந்தம்போது ஒரு கால் ஆப்ஷன் மினிமம் எஸ்எல் வச்சு ட்ரை பண்ணலாம். ஆர் கன்சால்டேஷன் ஆகி பிரேக் அவுட் ஆகும்போது ஒரு கால் ஆப்ஷன் சைடில் ட்ரை பண்ணலாம். இது பிரேக் ஆனால் தான் நம்ம புட் ஆப்ஷன் சைடை நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். 47,930 பிரேக் ஆனால் தான் ஃபோக்கஸ் பண்ணணும். அது வரைக்கும் கால் ஆப்ஷன் சைடில் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதான்னு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். நெக்ஸ்ட் ஃபாலிங் வெஜ் பேட்டர்னில் கண்டினியூஸாக வந்து 47,930 ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும். அதை பிரேக் அவுட் ஆகி சப்ஸ்டெயின் ஆகி நிற்குது. எகைன் கண்டினியூ ஆச்சுன்னா ட்ரெண்டு 48,485 48,655 போகிற அளவுக்கு பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது. இந்த 650 கொஞ்சம் ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகும். ப்ரீவியஸாக இது ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆச்சு. ஒன்ஸ் பிரேக் அவுட் ஆச்சு அது சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகிட்டு இருந்துச்சு. எக்ஸாக்டாக அங்கேருந்து தான் டெசிசிவ் ஃபால் வந்திருக்கு. எகைன் இந்த ஜோனுக்கு வரும்போது இது ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும். நெக்ஸ்ட் நிஃப்டி பார்க்கலாம். நிஃப்டி பொறுத்த வரைக்கும் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 22,500 ஓரளவு கால் ரேட் இருக்குது. புட் ரேட்டில் அதில் 75% இருக்குது. நெக்ஸ்ட் 22,400 300 200 எல்லாத்துலேயுமே புட் ரேட் இருக்குது. கால் ரேட் பார்த்தீங்க அப்படின்னா 600 700 800 சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை. கால் ரேட் இல்லை. மார்க்கெட் இன்னும் அப் சைடில் வரும். அப்புறமா வந்து கால் சைட் ரைட் பண்ணிக்கலான்னு இன்னும் கால் சைட் ரைட்டர்ஸ் இன்னும் மார்க்கெட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகல பெரிய லெவலில். நிஃப்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த 22,300 to 320 ரெசிஸ்டன்ஸை பிரேக் ஆயிடுச்சு. ப்ரைஸ் இப்போ 420 எபோ சஸ்டெயின் ஆகிட்டு இருக்கு. இப்போ க்ளோசிங் பார்த்தீங்கன்னா 22,500 வச்சுருக்காங்க. பட் இந்த சேனல் பேட்டர்னில் ட்ரேட் ஆகிறதுனால கண்டினியூஸாக கேப் அப்பில் வச்சாதான் இப்படி ட்ரேட் ஆகி 600 ரிஜெக்ட் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்சைடில் ஸ்ட்ராங்கஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் 22,600, ஸ்ட்ராங்கஸ்ட் சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 22,300. சப்போர்ட் 300 இருக்குது, ரெசிஸ்டன்ஸ் 600 இருக்குது. இந்த இன்பிட்வீனில் ட்ரேட் ஆகிட்டு எந்த சைடு பிரேக் ஆகுதோ அந்த சைடில் நல்ல ஒரு மொமெண்டம் ட்ரேட் கண்டிப்பாக இருக்குது. 600 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ப்ரீவியஸாக பிரேக் டவுன் ஆனதுக்கப்புறம் திருப்பி அந்த லெவலில் தான் ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு மார்க்கெட் எகைன் கண்டினியூ ஆயிருக்கு. 600 வரும்போது கன்ஃபார்மாக இங்கே ரிஜெக்ஷன் இருக்குது. நம்ம இன்கேஸ் மார்க்கெட் கேப் அப்பில் ஒரு 60 to 70 பாயிண்ட்ஸ் கேப் அப் வச்சு மார்க்கெட் கண்டினியூஸாக ரேலி ஆயிடுச்சு அப்படின்னா இந்த ஜோனில் வரும்போது சஸ்டெயின் பண்ண முடியாமல் இருக்கும்போது இந்த பேட்டர்ன் கண்டினியூ ஆகும்போது பிரேக் டவுன் ஆகும்போது ஒரு புட் ஆப்ஷன் சைட் ஒரு மினிமம் எஸ்எல் வச்சு ஒரு 15 to 20 பாயிண்ட்ஸ் 1:2 ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோவில் புட் ஆப்ஷன் சைடில் ட்ரேட் பண்ணலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகிட்டு இந்த 420 சப்போர்ட் எடுக்குது அப்படின்னா சப்போர்ட் ரேஞ்சில் கன்ஃபர்மேஷன் வரும்போது அழகாக ஒரு கால் ஆப்ஷன் சைட் திருப்பியும் ட்ரேட் ஃபோக்கஸ் பண்ணி 600 வரைக்கும் ஒரு கால் ஆப்ஷன் ட்ரேட் ஃபோக்கஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் எனி பேட்டர்ன் கன்ஃபர்மேஷனில் இந்த 22,420 பிலோ பிரேக் ஆகும்போது வேணால் நம்ம புட் ஆப்ஷன் சைடு 22,320 வரைக்கும் ஃபோக்கஸ் பண்ணலாம். அதுக்கு நம்மளுக்கு வந்து பேட்டர்ன் கன்ஃபர்மேஷன் ஏதாச்சும் வரணும், ஏதாச்சும் ஒரு பேட்டர்ன் ஃபார்ம் ஆகி வரணும். இப்போதைக்கு பேட்டர்னில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேட்டர்னில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த பேட்டர்ன் பொறுத்த வரைக்கும் பிரேக் டவுன் ஆச்சுன்னா அப்படின்னா ஸ்கேல்ப் ட்ரேடில் 22,430 வரைக்கும் ஒரு ஸ்கேல்ப் ட்ரேட்
கண்டினியூவாக பிரேக் ஆனால் தான் 22,360 வரைக்கும் 320 வரைக்கும் அழகாக புட் ஆப்ஷன் சைடில் ஃபோக்கஸ் பண்ணலாம். இங்கே புட் ஆப்ஷன் சைடில் ஃபோக்கஸ் பண்ணலாம். ரெசிஸ்டன்ஸில் வரும்போது சப்ஸ்டெயின் பண்ண முடியல அப்படின்னா புட் ஆப்ஷன் சைடில் ஃபோக்கஸ் பண்ணலாம். நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் கால் ஆப்ஷன் சைடில் அழகாக ஒரு ஜோனில் சப்போர்ட் எடுக்கும்போது மினிமம் எஸ்எல் வச்சு கால் ஆப்ஷன் சைடு ஃபோக்கஸ் பண்ணால் அழகாக சப்போர்ட்டில் எடுத்தால் ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் அழகாக ஒரு மொமெண்டம் ட்ரேட் வெயிட் பண்ணி கால் ஆப்ஷன் சைடில் ஒரு மொமெண்டம் க்ளோஸ் கொடுக்கலாம். நெக்ஸ்ட் இன்கேஸ் நாளைக்கு 22,600 எபோ மார்க்கெட் சப்ஸ்டெயின் ஆயிடுச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் லெவல் 22,680, நெக்ஸ்ட் 22,750, அதுக்கப்புறம் லைஃப் டைம் ஐ தான். 22,600ல ரிஜெக்ஷன் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஒன்ஸ் சப்ஸ்டெயின் ஆயிடுச்சுன்னா 680, 760 போகிற அளவுக்கு பாசிபிலிட்டி சினாரியோ இருக்குது நிஃப்டியில். இந்த வீக் எக்ஸ்பைரியில் சொல்கிறேன். நாளைக்கு பொறுத்த வரைக்கும் இந்த லோயர் டைம் ஃப்ரேமில் வைக்கிறேன், 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில். நாளைக்கு பொறுத்த வரைக்கும் கேப் அப்பில் இங்கே வச்சா ஒரு மினிமமாக ஒரு புட் ஆப்ஷன் சைட் ட்ரேட் இந்த ட்ரெண்ட் லைன் வர வரைக்கும் எகைன் கண்டினியூ ஆச்சுன்னா 420 வரைக்கும் ஒரு புட் ஆப்ஷன் சைடு ஃபோக்கஸ் பண்ணலாம். இந்த ஜோனில் கன்சால்டேஷன் ஆகிட்டு பிரேக் அவுட் ஆகுதுன்னா ஒரு மொமெண்டம் ட்ரேட் கால் ஆப்ஷன் சைடில் ஃபோக்கஸ் பண்ணலாம். 22,420 to 440 ஸ்ட்ராங்கஸ்ட் சப்போர்ட்டு. இந்த சப்போர்ட் எடுக்கும்போது கால் ஆப்ஷன் சைடில் ஃபோக்கஸ் பண்ணலாம். ஒன்ஸ் இது பிரேக் ஆனால் தான் வெயிட் பண்ணி கன்ஃபர்மேஷன் கேண்டில் வந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம புட் ஆப்ஷன் சைடில் ஃபோக்கஸ் பண்ண முடியும். இல்லைனா ட்ராப் பண்ணி அப்படியே கால் ஆப்ஷன் சைடில் திருப்பிடுவாங்க. அதனால் வெயிட் பண்ணி பேட்டர்ன் கன்ஃபர்மேஷன், கேண்டில்ஸ்டிக்ஸ் கன்ஃபர்மேஷன், ப்ரைஸ் ஆக்ஷன் கன்ஃபர்மேஷன் பேஸ் பண்ணி மல்டிபிள் கன்ஃபர்மேஷன் வந்ததுக்கப்புறம் ட்ரேட் எடுக்கிறது அட்வைசபிளாக இருக்கும். பிகாஸ் உங்களுக்கு ஃப்ரைடே ட்ரேட் ஆனப்பே தெரிஞ்சிருக்கும் மார்க்கெட்டில் கேப் அப்பில் வச்சாங்க, ஒரு மினிமமாக ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்டையர் டேமே ஒரு கண்டினியூஸ் கன்சால்டேஷனில் முடியுது. அதே மாதிரி நாளைக்கு கேப் அப் வச்சுட்டு ஒரு சின்ன வரதில் புட் ஆப்ஷன் சைடு கன்ஃபர்மேஷன், அதுக்கப்புறம் நீங்கள் சப்போர்ட் எடுத்துட்டு இதே ஜோனில் சப்ஸ்டெயின் ஆகிட்டு இருந்துச்சுன்னா எகைன் பிரேக் அவுட் ஆனால் தான் கால் ஆப்ஷன் சைடில் ஃபோக்கஸ் பண்ணணும், பிரேக் டவுன் ஆனால் தான் புட் ஆப்ஷன் சைடில் ஃபோக்கஸ் பண்ணணும். அதுவும் கேண்டில் கன்ஃபர்மேஷன் வச்சுட்டு மினிமம் எஸ்எல் வச்சு ட்ரேட் பண்ணுறது தான் அட்வைசபிளாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க. தேங்க்யூ.